இயேசு கிறிஸ்துவில் சகோதர சகோதரிகளே, இன்று நாம் ஜூலை 7, 2024 வாசகங்களை பார்க்கிறோம். முதல் வாசகம் எசேக்கியேல் ஆகமம் அதிகாரம் 2 வசனங்கள் 2 - 5 முடிய. முதல் வாசகம் நாம் படித்து விடலாம். அந்த குரல் என்னிடம், மனிதா எழுந்து நில், உன்னோடு பேசுவோம் என்றது. இவ்வாறு அவர் என்னிடம் சொன்னவுடனே ஆவி என்னுள் புகுந்து என்னை என் கால்களின் மேல் நிலை நிறுத்திற்று. என்னிடம் பேசியவரின் குரல் கேட்டது. அவர் என்னிடம் கூறியது, மனிதா, எம்மை விட்டு அகன்று போன கலகக்காரராகிய இஸ்ராயல் மக்களிடம் உன்னை நாம் அனுப்புகிறோம். அவர்களும் அவர்களின் தந்தையரும் இந்நாள் வரை எம் உடன்படிக்கையை மீறினார்கள். நாம் யாரிடத்தில் உன்னை அனுப்புகிறோமோ அவர்கள் விவேகமற்றவர்கள், முரட்டுத்தனம் உள்ளவர்கள். நீ போய் அவர்களிடத்தில், இது ஆண்டவராகிய இறைவன் வாக்கு என்று சொல். நீ சொல்வதை அவர்கள் கேட்பார்களோ, கேட்டு பாவம் செய்யாமல் இருப்பார்களோ தெரியாது. ஆயினும் தங்கள் நடுவில் இறைவாக்கினர் ஒருவர் அனுப்பப்பட்டுள்ளார் என்பதை அவர்கள், அந்த கலகக்காரர்கள் அறிந்து கொள்ளட்டும். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இந்த 2ஆம் வாசகம் அப்போஸ்தலரான பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் நிருபம் அதிகாரம் 12 வசனங்கள் 7 - 10 முடிய. ஆகவே எனக்கருடைய தனிப்பட்ட வெளிப்பாடுகளால் நான் செருக்கூறாதபடி இறைவன் அனுப்பிய நோய் ஒன்று என் உடலில் தைத்த முள் போல் வருத்தியது. அது என்னை குத்தி கொடுமைப்படுத்த சாத்தான் அனுப்பிய தூதனை போல் இருந்தது. நான் செருக்குறாதிருக்கவே இவ்வாறு நடந்தது. அதனால் என்னிடமிருந்து அதை அகற்றுமாறு மும்முறை ஆண்டவரை வேண்டினேன். அவரோ, நான் தரும் அருள் உனக்கு போதும், ஏனெனில் மனித வலுவின்மையில் தான் என் வல்லமை சிறந்தோங்கும் என்று சொல்லிவிட்டார். ஆகையால் நான் என் குறைபாடுகளில் தான் மனமாற பெருமைப்படுவேன். அப்போதுதான் கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் குடிகொள்ளும். ஆகவே நான் என் குறைபாடுகளை காணும் பொழுது, இழி உறும் பொழுது, நெருக்கடியில் விழும் பொழுது, துன்புறுத்தப்படும் பொழுது, இடுக்கண் உறும் பொழுது கிறிஸ்துவை முன்னிட்டு நான் மன நிறைவோடு இருக்கிறேன். ஏனெனில் வலுவின்றி இருக்கும் போதுதான் நான் வலிமை மிக்கவனாய் இருக்கிறேன். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இன்றைய நற்செய்தி மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 வசனங்கள் 1 முதல் 6 முடிய. இயேசு புறப்பட்டு தம் சொந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீடரும் அவரை பின்தொடர்ந்தார்கள். ஓய்வு நாள் என்று ஜெபக்கூடத்தில் போதிக்க தொடங்கினார். கேட்டவர் பலர் மலைத்து போய், இதெல்லாம் இவருக்கு எங்கிருந்து வந்தது? என்ன இவர் பெற்ற ஞானம்? என்ன இவர் கையால் ஆகும் புதுமைகள்? இவர் தச்ச நல்லரோ? மரியாளின் மகன் தானே? யாகப்பன், சூசை, யூதா, சீமோன் இவருடைய சகோதரன் தானே? இவர் சகோதரிகளும் இங்கு நம்மோடு இல்லையா என்று சொல்லி அவர் மட்டில் இடரல் பட்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர வேறெங்கும் இறைவாக்கினருக்கு மதிப்பு உண்டு என்றார். அங்கே பிணியாளர் ஒரு சிலர் மீது கைகளை வைத்து குணமாக்கியது தவிர வேறு ஒரு புதுமையும் செய்ய முடியவில்லை. அவர்களுக்கு விசுவாசம் இல்லாததை கண்டவர் வியப்புற்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் சகோதர சகோதரிகளை, இன்று நாம் பார்க்கிற இந்த நற்செய்தியில இயேசு கிறிஸ்து தன் சொந்த ஊரிலும் தன் சுற்றத்திலும் தன்னுடைய உற்றார் உறவுகள் மத்தியிலும், அதை தவிர மற்ற இடங்களில் இறைவாக்கினருக்கு மதிப்பு உண்டு என்று சொல்லுகிறார். பாருங்க, இயேசு கிறிஸ்து யார்? இறைவாக்கினர். எதை வைத்து இயேசு கிறிஸ்து இறைவாக்கினர் என்று சொல்கிறோம்? ஏனென்றால் அவர் இறைவாக்கினர் என்று மக்கள் ஏற்கனவே ஒத்துக்கொண்டார்கள் இல்லையா? அவர்கள் யாரெல்லாம் இறைவாக்கினராக ஒத்துக்கொண்டார்கள் நமக்கு தெரியும். மோயிசனை பெரிய இறைவாக்கினராக ஒத்துக்கொண்டார்கள். எசையாசு, எரேமியாசு, எசேக்கியேல், எலியாசு, இவ்வாறு நாம் பார்க்கிறோம் இல்ல, நிறைய பேரை பார்க்கிறோம். ஆகவே இவரெல்லாம் இறைவாக்கினர் என்று பார்க்கிறோம். ஆக நாம் தெரிந்ததை போல மற்றவர்கள் எல்லாம் தீர்க்கதரிசிகள் வேறு, இது இறைவாக்கினர்கள். தீர்க்கதரிசிகள் தீர்க்க ஃபோர்டலஸ் என்று சொல்வோம். அது சிறிய இறைவாக்கினர்களை நாம் தீர்க்கதரிசிகள் என்று தான் சொல்ல வேண்டும். அது சிறிய இறைவாக்கினர்கள் தீர்க்கதரிசிகள். ஆமோஸ், யோவேல், இந்த மாதிரி ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு லிஸ்ட் இல்லையா? சகரியா, சப்பானியா, சாலமன், உபேதியா, நாகும், நாத்தான், மல்கியா, இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் தீர்க்கதரிசிகளாக நாம் பார்க்க வேண்டும். இவர்கள் எல்லாம் இறைவாக்கினர்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஏன் இறைவாக்கினருக்கும் தீர்க்கதரிசிக்கும் வித்தியாசம் இருக்கிறது? ஓகே, இன்னைக்கு நாம் பார்க்கிற இறைவாக்கினர் என்ற ஒரு வரலாற்றின் அந்த பகுதியில் தோன்றி இன்னொரு வரலாற்றை இணைப்பவர்களாக இருப்பார்கள். மோயிசனை பார்க்கிறோம் இல்ல, ஒரு பெரிய வரலாற்றின் அந்த ஒரு பகுதியில் அவர் தோன்றுகிறார். இயேசு கடவுள் அவரை அழைத்து அந்த வரலாற்றின் முற்பகுதிகளை எல்லாம் அவருக்கு விளக்கி சொல்லி, இந்த நிலையில் நான் உன்னை இங்கே அனுப்புகிறேன், ஆகவே நீ அவர்களை அழைத்து கொண்டு வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு நீ போக வேண்டும். இவ்வாறான பெரிய ஒரு காரியத்தை அவரிடம் ஒப்படைக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே கடவுள் பேசியதை அவர் கேட்டு மக்களுக்கு அறிவித்தார் என்று நாம் பார்க்கிறோம் இல்லையா? கடவுள் என்னென்ன பேசினாரோ அதையெல்லாம் கேட்டு அவர் கட்டளைகளாக கொடுத்தார், நியமங்களாக கொடுத்தார், அப்புறம் சாங்கியங்களாக கொடுத்தார், சமுதாய சம்பிரதாயங்களாக கொடுத்தார். பாருங்க, இறைவாக்கினர் கடவுள் பேசுகிறதை நேரடியாக கேட்கிறது. இன்றைய முதல் வாசகத்தில் கேட்கிறோம், கடவுள் என்னிடம் பேசினார், அவருடைய குரலை நான் கேட்டேன் என்று சொல்கிறார். அந்த கேட்ட குரல் என்ன சொல்லிட்டு?
போ என்று சொல்கிறது. ஒரு மிஷன் உனக்கு தர, அதை நீ செய் என்று சொல்கிறது. அந்த மிஷன் என்ன செய்யும்? நீ தான் செய்யணும். அது அந்த நீ சொல்றத அவங்க கேட்பாங்களோ கேட்க மாட்டாங்களோ அது உன் வேலை இல்லை, அறிவிப்பது மட்டும் உன் வேலை. ஆகவே இப்படித்தான் இறைவாக்கினர்கள் இருக்கிறார்கள். கடவுள் என்ன சொல்கிறாரோ, இயேசு கிறிஸ்துவை நாம் ஏன் இறைவாக்கினர் என்று சொல்கிறோம்? இறைவாக்குகளை எல்லாம் தன்னில் நிறைவேற்றிய முழுமையான இறைவாக்கினராக இருக்கிறார். கருக்களிலே எழுந்து மேலே சென்று கடவுளோடு பேசுகிறத ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறார் இல்லையா? எப்பொழுதுமே மலை ஓரமாக சென்று தனிமையில் சென்று அவர் ஜெபிப்பதை வழக்கமாக வைத்திருக்கிறார். கடவுள் பேசியதை எல்லாம் நான் கேட்டு அவற்றை தான் உங்களிடம் நான் சொல்லுகிறேன் என்று இயேசு கிறிஸ்துவின் வாயால் சொல்லுகிறதை நாம் கேட்கிறோம். ஆகவே கேட்டு, நேரடியாக கேட்டு பெற்று அதை அறிவிக்கிற அந்த மீடியம், அந்த கருவியாக இருக்கிற அந்த மனிதர் தான் இறைவாக்கினர் என்று சொல்கிறோம் இல்லையா? காட்சிகள் காண்பவர்கள், தீர்க்க தரிசனம் சொல்லுபவர்கள் எல்லாம் அவர்கள் இறைவாக்கினர்கள் அல்ல இல்லையா? பலாம் என்ற ஒருத்தரை பார்க்கிறோம். அவர் சபித்தால் சாபம் வரும். ஆகவே அவரை கூப்பிட்டு அந்த பலாக் இறைவாக்கினர், அந்த அரசன், அந்த பலாக் என்ற அந்த அரசன் இல்லையா, அந்த மோவாபியர்களின் அரசன், அவனை கூப்பிட்டு அவரை சபிக்க சொல்கிறார். அவர் சாபனைக்கு பதிலாக அவர் இறைவா அந்த என்ன சொல்றது, அது அவர் தீர்க்க தரிசனமாக நிறைய வாழ்த்துக்களை சொல்லிவிட்டார் இல்லையா? இந்த இவர்கள் இப்படிப்பட்டவர்கள், இங்கிருந்து ஒரு விண்மீன் உதிக்கும், அது கிறிஸ்து அங்கிருந்து வருவார் யாக்கோபின் குலத்தில் என்று பேர்பட்ட இவர்கள் ஒரு யூத சிங்கம், இவர்கள் எல்லாம் அசைக்கும், இப்படி என்று அவர் அந்த தீர்க்க தரிசனங்களை சொன்னார். அவர் இறைவாக்கினர் அல்ல. ஆகவே இறைவாக்கினர்கள் யார்? இறைவாக்கினர்கள் இப்ப இந்த பலாம் என்ற மாதிரி இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் ஒரு இடத்திலே இருப்பார்கள். அவர்களை அழைத்து கொண்டு போவார்கள், திருப்பி அவர்கள் அந்த இடத்துக்கு போய்விடுவார்கள் இல்லையா? இறைவாக்கினர் அப்படி அல்ல. keeps on moving இல்ல, அவர்கள் ஒரு இடத்தில் இருப்பவர்கள் அல்ல. எலியாசை நம்ம பார்க்கிறோம். கடவுள் எலியாசை அழைத்த அந்த யோர்தானுக்கு எதிர்த்த மாதிரி ஒரு ஆறு இருக்கு, அந்த இடத்துல போய் உட்கார் அப்படின்னு சொன்னார். அவர் அங்கே இருந்தார். கிட்டத்தட்ட 1.5 வருஷம் அவர் அங்கே இருக்கிறார். 3 வருஷம் அவர் அந்த இதை அனௌன்ஸ் பண்ற அந்த டைம் பார்க்கிறோம். ஆகவே அங்க பல நாட்கள் இருக்கிறார். ஆறு வற்றி போகிறது, வறட்சி உண்டாயிற்று. ஆகவே நீ அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு போ, ஒரு விதவை ஏற்பாடு செய்திருக்கிறேன். ஆகவே நீ அங்கே போய் உன்னுடைய சாப்பாடெல்லாம் உனக்கு அங்க கிடைக்கும். அங்கே வெறும் ஒரு பானையில ஒரு வேளைக்கான மாவு இருந்தது என்று நமக்கு தெரியும். ஆகவே ஒவ்வொரு வேளையும் அந்த மாவு ஊறி கொண்டு வந்தது, இதை பார்க்கிறோம். ஆகவே இவ்வாறு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அவர்களுக்கு பெர்மனன்ட் பிளேஸ் இருக்காது இறைவாக்கினருக்கு. இப்ப இயேசு கிறிஸ்துவிடம் கேட்கிறார்கள், உண்மை நான் பின் செல்ல வேண்டும். ஆகவே இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நரிகளுக்கு வளைகள் உண்டு இல்லையா, எனக்கு இடம் இல்லப்பா, எனக்கு மனுவானுக்கு தலை சாய்க்கவும் இடம் இல்லையப்பா, நீ எங்க தங்க போற? அவருக்கு இடம் இருக்கு, நாசரேத்தூர்ல வீடு இருக்கு, கப்பர்நகூம்ல வீடு இருக்கு, பட் he won't stay there இல்லையா? he keeps on moving. எப்பவுமே he walks, இப்படி போயிட்டா இருக்கிறார் எப்பவுமே. ஆகவே ஒரு இடம் கிடையாது இறைவாக்கினருக்கு இல்லையா? கடவுள் எங்கு அனுப்புகிறாரோ அங்கே அவர்களை அனுப்புகிறார். என்ன பேச சொல்லுகிறாரோ அதை அவர்கள் வாயில் வைப்பார், அவர்கள் பேசுவார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே இங்கு ஒரு தகுதி இருக்கிறதா இறைவாக்கினருக்கு? தகுதி கிடையாது. ஆமோஸை பார்க்கிறோம். ஆமோஸை அந்த அரசன் கடிந்து கொள்கிறான். இனிமே நீங்க உட்கார்ந்து இருந்த இறைவாக்கு சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்கிட்ட உதைப்பேன், ஓடிடு இங்க இருந்து என்ன சொல்கிறார். அப்போ ஆமோஸ் கொஞ்சம் பயந்து போனார். ஆமோஸ் சொல்றார், பார் நீ என்ன த்ரெட்டன் பண்ற, நான் பெரிய ஆள் கிடையாது, நான் சாதாரண ஆடு மேய்க்கிறவன். ஆடு மேய்க்கிற என்னை கடவுள் என்னை கூப்பிட்டு என் வாயில் வார்த்தை வைத்தார், நான் அதை சொல்லுகிறேன், அவ்வளவுதான். ஆகவே அப்பேற்பட்ட ஒரு நிலைமை தான் இந்த ஒரு காரியத்தை பார்க்கிறோம். பாருங்க, இப்பேற்பட்ட ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாத ஒரு பெர்மனன்ட் பிக்ஸ்டா ஒரு இடத்துல ஒரு பெரிய பங்களா, ஒரு பெரிய நிர்வாகம், இப்படி இதெல்லாம் இல்லை இறைவாக்கினர்னா அவர்கள் கிடையாது இல்லையா? நிறைய பகுதிகள் இருக்கிறது. நம்ம பவுல் நமக்கு சொல்ற அந்த எபேசியர்கள் எழுதிய திரும்ப 4ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம் இல்ல, கடவுள் நிறைய காரியங்களை அப்போஸ்தலராக அழைக்கிறார். அப்போ சில பேரை அவர்கள் இறைவாக்கினர்களாக, சில பேரை தூது அறிவிக்க என்று தூதுவர்களாக அனுப்புகிறார், சில பேரை போதகர்களாக அனுப்புகிறார். இப்படி பைஃபகேட் பண்றார், நிறைய இடத்துல சொல்றாரு. ஆக இன்னைக்கு கிறிஸ்து சொல்ற இந்த காரியம் இறைவாக்கினர்களுக்கு யார் இந்த பாருங்க, இன்னைக்கு 2ஆம் வசனத்துல பவுல் நொந்து போறார். ஒரு முள் என்ன தைக்குது? என்னத்துக்கு தைக்குது? நான் பெருமை அடையாதபடிக்கு அந்த முள் என்னை தைத்துக் கொண்டே இருக்கிறது. நான் பெருமை அடைந்து விடாதபடிக்கு. ஏன் பெருமை? எப்படி பெருமை வரும்? ஏன்னா அவர் ரொம்ப படிச்சவர், பெரிய பணக்காரர், டுவெல் சிட்டிசன்ஷிப் வச்சிருந்தா பெரியவர். அவரை பிடிச்சப்போ எல்லாரும் அவரை தண்டிக்க நினைச்சப்போ அவர் சொன்ன வார்த்தை, நான் டுவெல் சிட்டிசன்ஷிப் வச்சிருக்கேன், நான் ரோமை குடிமகன். எல்லோரும் அப்படியே விலகி போயிட்டாங்க. ஐயோ இவரையா கை வச்சிட்டோம் என்று. ஐயோ நீ ரோமை ராஜனுக்கு தான் நீ பதில் சொல்லணும், நாங்களாம் உன்னை கேள்வி கூட கேட்க முடியாது என்று சொல்கிற அளவுக்கு பெரிய மனிதர்,
பாருங்க, இன்னைக்கு அவர் ஒரு முள்ளு குத்திக்கிட்டு இருக்குதுங்கிறாரு. முள்ளு குத்திக்கிட்டே இருக்கு, என்ன உடம்புல எல்லாம் குத்திக்கிட்டே இருக்கு. உடம்புல குத்துதா முள்ளு? உடம்பு காலானியா? இல்ல உடம்புல குத்துற முள்ளா? இன்னும் அவர் என்ன சொல்றாரு? நான் பெருமை அடையாதபடிக்கு என்னை குத்தி கொண்டே இருக்கிறது, அதை அகற்றுமாறு நான் கடவுளிடம் 3 முறை கேட்டேன். என்னத்துக்கு? அவர் சொல்றாரு பாருங்க, கொரிந்தியர்கள் எழுதிய முதல் திருமுகத்துல அந்த முதல் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்திலே சொல்றாரு, நான் உங்களிடம் வரும்பொழுது என் வாய்ஜாலத்திலோ என்னுடைய வாய் ஞானத்திலோ நான் பெற்ற படிப்பின் அந்த அடிப்படையிலே நான் எதையுமே உங்களிடம் பேசலப்பா. நான் கடவுள் எனக்கு என்ன அறிவுறுத்தினாரோ அதைத்தான் நான் சொன்னேன் சொல்றார். பாருங்க, அந்த பேசிக் அந்த படிப்பறிவு, அந்த பட்டம், ஞானம், அந்த பெரிய பணக்காரத்தனம், அதெல்லாம் நற்செய்தி அறிவிப்புக்கு உதவாது. அதுக்கு இதுக்கு சம்மதம் இல்லை. பாருங்க, அப்போஸ்தலர்களை ஆளுநர்கள் பிடித்துக் கொண்டு போனார்கள். உங்களிடம் நான் செய்யக்கூடாதுன்னு சொல்றதை நீங்க திருப்பி செஞ்சுட்டு இருக்கீங்க. இயேசு கிறிஸ்து பெயரை சொல்லி நற்செய்தி அறிவிக்காதுன்னு சொன்னா திருப்பி செய்றீங்க. அப்போ அப்போஸ்தலர் பேச ஆரம்பிக்கிறார். பவுல் யாரு? நம்ம பீட்டர் பேச ஆரம்பிக்கிறார். ஆளுநர்கள் வியந்து போகிறார்கள். என்ன வியந்து போனார்கள்? இவர்கள் பேசவில்லை. இவர்கள் சாதாரண மீன் பிடிப்பவர்கள். இவர்கள் பேசவில்லை. இவர்களிடம் தேவன் தான் பேசுகிறார் என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே மக்களுக்காக அவர்களை கண்டித்து அவர்களை அனுப்பிவிட்டார்கள் என்று பார்க்கிறோம். முக்கியமானது என்ன? இவர்கள் மீன் பிடிப்பவர்கள். இவர்களிடம் இது வெளிப்படாது. இது கடவுளிடம் இருந்து வெளிப்படுகிற காரியம் என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். பாருங்க, இன்னைக்கு சொந்தக்காரங்கள்லாம் அதை ஏத்துக்கல. நற்செய்தியில கிறிஸ்துவை சொந்தக்காரங்கள்லாம் அதை ஏத்துக்கல. ஏன்? 30 வயசு வரைக்கும் நம்ம கூட இருந்தார். இவர் சாதாரணமா இருந்தார், தச்சன். இவர் டேபிள் ஷேர் பண்ற மனுஷன். இவரு தச்சன். இன்னைக்கு இவர் புதுமை பண்றாரு, அதை பண்றாரு, இதை பண்றாரு. அது எப்படி நாங்க ஏத்துக்கிறது? அப்போ எப்படி முடியாது? பாருங்க, பாருங்க, அவர் கப்பர்நகூமில் ஒரு வீடுல குடியிருக்கும் பொழுது அங்கே பெரும் கூட்டம் இருந்தது. அந்த பெரும் கூட்டம் எல்லாம் அவருடைய புதுமைகளை எதிர்பார்த்தும் அவருடைய போதனையை கேட்பதற்கும் பெரும் கூட்டம் இருந்தது. ஆகவே அங்கே அந்த கூட்டத்தின் அந்த ஒருத்தர் கூட உள்ள முடியாதபடிக்கு இருந்த கூட்டம். ஆகவே தான் அவருடைய அந்த கூரையை பிரித்து அங்கே முடவனை இறக்கி அங்கே குணமடைந்ததை பார்க்கிறோம். அந்த வீடு, அந்த பெரும் கூட்டத்தின் அந்த கடைசியில் நின்று கொண்டிருந்தது யார்? அவருடைய சொந்தக்காரங்க. இதோ இன்னைக்கு யாரு அவரை ஏற்றுக்கொள்ள முடியலன்னு சொன்னாங்களோ, அவர் கூட பிறந்தவர்கள் அத்தனை பேருமே அங்கே வந்து நின்று கொண்டு அவரை பிடித்து கொண்டு போக வந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? ஐயோ, 30 வயசு வரைக்கும் சும்மா இருந்தான், இப்ப ஏதோ போனா, யோர்தானுக்கு போனா, ஞானஸ்நானம் வாங்கினா, இன்னைக்கு என்ன ஆச்சு? அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. He is mad. அவனுக்கு ஏதோ மதிமயங்கி விட்டார். ஆகவே அவன் எங்கெங்கயோ சுத்துறான், ஏதோ பண்ண. நோ, அவனை மறுபடியும் பிடிச்சு வீட்டுல கூட்டு வந்து அவனை நல்லா தூங்க வச்சு, சாப்பாடு கொடுத்து திருப்பியும் தூங்க வச்சு அவனை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவரை பிடிக்க அவருடைய சொந்தக்காரர்கள் வந்து நின்றார்கள். இன்னொரு இடத்துல பார்க்கிறோம், அவர் நிறைய காரியங்கள் இப்படி செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த அவருடைய இதோ இந்த பெயர் சொல்கிற இந்த சொந்தங்கள் எல்லாம் என்ன, தயவு செஞ்சு இங்க இந்த வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காத, நீ ஜெருசலேம் பக்கம் போய் அங்க உன் வேலையெல்லாம் காமி. அங்க வெளிநாட்டுக்காரங்க அவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, கிரேக்கர்கள், எல்லா அமைச்சர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஒரு வேளை உன்னை ஏத்துக்கிட்டு நீ அவங்களோட அப்படியே போ, இங்க தயவு செஞ்சு பண்ணாத. இதெல்லாம் யார் சொன்னது? கூட பிறந்தவர்கள், அதாவது இந்த கசன் பிரதர்ஸ், இவங்க எல்லாம் சொல்றதை பார்க்கிறோம். தன்னுடைய தாயும் தன்னுடைய எல்லாரும் சொல்கிறதை பார்க்கிறோம். ஆகவே இங்கு அந்த ஏற்றுக்கொள்ளாமையே பார்க்கிறோம். ஆகவே இன்று நிறைய பேர் நாம் என்ன நினைக்கிறோம்னா, நம்முடைய திறமையின் அடிப்படையில் இல்லையா, நம்ம ஊரின் அடிப்படையில், நம்முடைய பேச்சின் அடிப்படையில் நாம் அப்படியே நாம செய்யற காரியங்கள் எல்லாம் சரியா வருமா? அது வராது. பாருங்க, ஏழ்மை, ஒருவேளை நிலையற்ற தன்மை, இப்படிப்பட்டவர்களிடம் கடவுள் அந்த இயலாமைகளில் இருந்து அவர் அந்த மேம்பாடான காரியங்களை கொண்டு வருகிறதை பார்க்கிறோம் இல்லையா? இன்னைக்கு பவுல் வருத்தப்படுறாரு, எனக்கு ஒண்ணுமே நடக்கல, எவ்வளவோ போதிச்சிட்டேன், எவ்வளவோ பண்ணிட்டேன், ஜனங்க திருந்துற மாதிரி இல்லை. அந்த வருத்தம் அவரை ஆட்கொள்கிறது. நான் எப்படிலாம் இருந்தேன், கடவுள் என்னை மாற்றி இப்படி கொண்டு வந்து இறைவாக்கினராக மாற்றி வைத்திருக்கிறார், அப்போஸ்தலனாக்கி இறைவாக்குகளை என் வழியாக கொடுக்கிறார். ஆனா பாருங்க, ரிசல்ட் ஒன்றையும் காணுமே என்ற வருத்தம் அவரை வாட்டுகிறது. ஆனால் ரிசல்ட் அவர் சொல்றார், நீ முதல் வாசகத்துல ரிசல்ட் ஒண்ணுது இல்லை, கேட்பார்களோ கேட்க மாட்டார்களோ, அறிவிப்பது உன்னுடைய வேலை, முடிஞ்சிருச்சு. கடவுள் உன்னை எதற்காக உபயோகப்படுத்தி இருக்கிறாரா? நான் உனக்கு கொடுத்திருக்கிற வரமே போதும், நான் கொடுத்திருக்கிற அருளே உனக்கு போதும். இவர் ஒருவேளை கேட்டிருப்பார்ல, இன்னும் நல்ல அழகா நான் போதிக்கணும்,
நல்லா சொல்லணும், அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. எபேசிய மக்களிடம் அவர் கேட்கிறார், அவர் இந்த பிலிப்பியரிடம் கேட்கிறார். அவர் என்ன கேட்கிறார்? ஒரு லெட்டர் எழுதுறார் பிலிப்பியருக்கு. அவரோட போதித்து வந்து விட்டார், சபை உருவாகி விட்டது, வேறொரு இடத்துக்கு வருகிறார், மறுபடியும் அவர்களை கான்டாக்ட் பண்றார். வேறு விதமாக கேள்வி வருகிறார். பிலிப்பியர்களை, ஏன் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன் என்ற வார்த்தையை அவர் எழுதுகிறார். நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன், கொஞ்சம் சமாதானமா இருங்கப்பா, சபைக்குள்ள ஏனப்பா இவ்வளவு குழப்பம் என்று கேட்கிறார். அப்போ கலாத்தியரை பார்த்து அவர் கேட்கிறார், அறிவு கட்ட கலாத்தியரை என்று சொல்கிறார்ல, கலாத்தியர் 3, அறிவில்லாத கலாத்தியரை என்று சொல்கிறார். ஏன் அறிவில்லாத கலாத்தியரை என்று சொல்ல வேண்டிய அர்த்தம் என்ன வந்தது அவருக்கு? நான் கொண்டு வந்த அந்த வார்த்தைகளை நீங்கள் விசுவசித்த அந்த முறையை நான் இன்னும் யோசிச்சு கொண்டிருக்கிறேன். எவ்வளவு அழகா அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டீர்கள், அந்த விசுவாசத்தை எவ்வளவு அழகா வளர்ந்தீர்கள், நல்லா வந்தீங்களே. இப்போ அந்த வார்த்தை உங்களில் செயல்பட்டு இத்தனை வருஷத்துக்குள்ள நீங்கள் போதகர்களாக மாறி இருக்க வேண்டும். ஆனால் அறிவு இல்லாத கலாத்தியர்களே, ஏன் மறுபடியும் சிலை வழிபாட்டுக்கும் உங்களுடைய பழைய பழக்க வழக்கங்களுக்கும் போய்விட்டீர்களே? எப்படியடா உங்களுக்கு எல்லாம் இப்படி ஆயிடுச்சு? ஏன் இப்படி இருக்கிறீர்கள்? ஆகவே ஒன்னு யோசிக்கணும். இப்படியெல்லாம் அறிவித்து, இப்படியெல்லாம் தெரிவித்து, பெரிய பெரிய சபைகள் வளர்ந்து பெரிய முன்னேற்றங்களை தன் முன் காணும் பொழுது என்ன ஆகும்? மனிதனுக்கு கர்வம் உண்டாகும். பியூட்டிஃபுல். வாவ், ஐ preached such a way. See the fruits என்று சொல்லக்கூடிய கர்வம் உண்டாகும். பாருங்க இன்னைக்கு. அதனாலதான் கடவுள் அதை எப்பப்ப ஆக்கணுமோ அதை அப்பப்ப ஆக்குவார் இல்லையா? அந்த கர்வத்தை அடக்கும்படியாக அவருக்கு அந்த வீக்னஸ், தன்னுடைய வீக்னஸை காணும்படியாக பேச்சு திறனற்ற, ஏன்னா நிறைய இடத்துல அவர் பதிவு பண்றாரு, நான் கத்துக்காப்பத்துக்கான தான் பேசுறேன், உங்களிடம் அறிவிக்க வந்தவர்கள் நல்ல ஜாலங்களாக பேசினார்கள், அவர்களைப் போல் அடுக்கு மொழிகளிலும் அவர்களைப் போல் ஞானமிக்கவர்களாக பேச எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் பேசியதை விட மேலானதாக அவர்கள் எதையும் பேசிவிடவில்லை. நான் சொன்ன காரியத்தை விட மேலானதாக எந்த காரியத்தையும் அவர்களிடம் சொல்லவில்லை. சொன்ன விதங்கள் ரொம்ப கவர்ச்சிகரமாக இருந்திருக்கலாம், நான் கொஞ்சம் குளறுபடியாக பேசியிருக்கலாம். ஆகவே மோயிசனை நாம் பார்க்கிறோம் இல்ல, நான் ஒரு திக்குவாய், அந்த லாங்குவேஜ் நான் பேசி 40 வருஷம் ஆகி போச்சு. 40 வருஷம் ஐ வாஸ் ஒன் அமங் கிங்ஸ், அந்த மாதிரி இருந்தேன். அப்புறம் 40 வருஷம் இந்த வனாந்தரத்துக்கு நான் வந்துட்டேன். அந்த மொழியே நான் மறந்து விட்டேன், அந்த அந்த எகிப்திய மொழியை பேசுவதே மறந்து விட்டேன். இப்ப எனக்கு அந்த வார்த்தை வராது. இப்ப போய் என்ன அனுப்புறீங்களே? இல்ல, நீ தான் போகணும். அப்ப அவருடைய செயல்கள் என்னவாக இருந்தது? ஒரு பெரிய காரியத்தை அது செய்து காட்டியது. அது என்னது? கடவுளுடைய வல்லமை. ஆகவே நான் தரும் அருள் உனக்கு போதும். நீ ஒளரு, கொளரு, பயப்படு, உன் கால் ஆடட்டும், பயப்படட்டும், நோ ப்ராப்ளம், டோன்ட் வரி, நான் தான் உன் அனுப்பிச்சிருக்கிறேன். நீ பேச போறது ஏன் வார்த்தை, உன் வார்த்தை இல்லை, உன்னுடைய திறமை இல்லை. உன்னுடைய திறமை, உன்னுடைய ஞானம், உன்னுடைய அறிவினால் நீ ஒன்றும் செய்ய போறது இல்லை, நான் செய்வது. அப்படி நீ செய்யும் பொழுது உன்னை நான் தாழ்த்தி விடுவேன். ஏன்னா அப்போ உன்னுடைய செயல்பாடுகளினால் உண்டான அந்த வெளிச்சம் அல்ல, என்னுடைய செயல்பாடுகளால் வெளிச்சம் வரும். பார்க்கிறோம் நம்ம இந்த அருளப்பர், இந்த யாரு யோவான் திருவள்ளிப்பாட்டில் அவர் சொல்றாரு, அவர் மேல வா அப்படின்னு கூட்டிட்டு போய் அங்க பெரும் கூட்டத்தை காண்பேன், எண்ணிலடங்கா கூட்டம், யாரும் எண்ண முடியாதபடி ஒரு பெரும் கூட்டமாக நின்று கொண்டு இருக்கிறது. எப்படி நின்று கொண்டு? கையில் குறுத்து வெண்ணாடை அணிந்தவர்களாக அங்கு நின்று கொண்டு கேட்கிறார். வானதூதர் கேட்கிறார், இவர்களெல்லாம் யார்? தெரியலப்பா, எனக்கு நீங்க தான் சொல்லணும்னு சொல்றாரு. ஏன் தெரியல? ஏன்னா இது ராப்சருக்கு அப்புறம் நடக்கிற அந்த காரியம் இல்லையே. அங்கே பெரும் கூட்டம், எண்ணிலடங்கா கூட்டம். இந்த கூட்டம் யார்? ஒருவேளை நீங்களும் நானும். அதுதான் அவர் காட்சியில் காண்கிறார் இல்லையா? நாம அதுல இருக்கிறோம். அவர் சொல்றார், இவர்கள் உலகத்தின் அந்த அந்த எண்ணிலடங்கா அந்த துன்பங்களில் இருந்து மீண்டவர்கள், இவர்கள் இயேசு கிறிஸ்து என்ற அந்த செம்மறியின் இரத்தத்தில் தங்கள் ஆடைகளை துவைத்து வெண்மையாக்கியவர்கள் என்று சொல்கிறார். ஆகவே இவ்வளோ பெரிய கூட்டம் எப்படி அங்கு வந்தது? இந்த மாதிரி குப்பை சுப்பன், பேச தெரியாதவன், இந்த மாதிரி சாதாரண படிப்பறிவு இல்லாதவன், ரொம்ப ஞானம் இல்லாதவர்கள், உலகத்திற்கு மடையர்களாக தோன்றியவர்களை கடவுள் உபயோகப்படுத்தி இப்பேற்பட்ட கூட்டத்தை சேர்த்திருக்கிறார் இல்லையா? இப்பேற்பட்ட கூட்டத்தை சேர்த்திருக்கிறார். ஆகவே நாம் ஒரு தூசு, நாம் ஒரு சிறு கருவி, நாம் பெருமையடைய முடியாது. நம்முடைய பேச்சினால், நம்முடைய அறிவினால், நம்முடைய ஜாலத்தினால் இதெல்லாம் உண்டாய். பாருங்க, எவ்வளவு பெரிய ஞானி,
எவ்வளவு பெரிய பணக்காரன், எவ்வளவு பெரிய புத்திசாலி என்று அவர் நொந்து கொள்கிறார். அது குத்துதுரா, எனக்கு அந்த இது வரலடா, நான் பண்ணினதனுடைய விளைவுகள் என்னால் பார்க்க முடியவில்லையே. ஒருத்தர் நல்லா இருந்தான், திடீர்னு அவன் மறுபடியும் சிலை வழிபாட்டுக்கு போயிட்டான், திடீர்னு அவன் இப்படி போயிட்டான் அப்படி போயிட்டான், அந்த சபையை நான் கட்டி எனக்கு அது கவலை கொடுக்கிறது என்று சொல்கிறார். பாருங்க, அவர் எங்க சொல்றார், 2 கொரிந்தியர் 11:28 சொல்றார், எல்லா சபைகளை பற்றிய கவலை எனக்கு அன்றாட சுமையாய் உள்ளது. எவ்வளவு பெரிய முள்ளு செஞ்சதுக்கு அந்த உழைப்பின் பலன் கிடைக்காத தன். ஆனா பார்க்கிறோம் திருவழிபாட்டிலே இப்பேற்பட்ட ஒரு கூட்டம் நின்று கொண்டு இருக்கிறது. இது யார் செய்யறது? கடவுள் செய்கிறது. ஆகவே இறைவாக்கினருக்கு மதிப்பு இருக்காது, மரியாதை இருக்காது. ஆனா அதனுடைய ரிசல்ட் இட்ஸ் மார்வெலஸ், இட்ஸ் மார்வெலஸ். ஒருவேளை நாமும் இப்பேற்பட்ட ஏதோ ஒரு தத்துக்கா புத்துக்கான் பேசின, இப்பேற்பட்ட மொழி தெரியாத, இப்பேற்பட்ட ஒரு பலகீனம் உள்ள குடிகாரனாக இருந்த இப்படிப்பட்ட ஒரு சில ஆட்கள், சில விபச்சாரர்களாக இருந்தவர்கள், இப்பேற்பட்ட படிப்பறிவு இல்லாதவர்கள், இப்படிப்பட்டவர்களிடமிருந்து வெளிப்பட்ட சில ஞானமான அந்த வார்த்தைகள், கடவுளுடைய வார்த்தைகள் நம்மை தொட்டு நாம் மாறி இருந்தால் கடவுளுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டுமல்ல? நம்மிலும் கடவுள் இவ்வாறு செயலாற்றுகிறார்னா நாம மகிழ்ச்சி அடைவோம். அப்படித்தானே? நாம் ஒன்றும் இல்லாதவர்கள், வெறும் பாத்திரம், வெறும் பாத்திரம். ஆனால் நம்மிலிருந்து வெளிப்படும் சில வார்த்தைகள் சில பேரை மாற்றும் என்றால் அப்போ அது பெரிய சக்சஸ் இல்ல? நம்ம அதான் பார்க்கிறோம் திருவழிபாட்டில். பெரும் கூட்டம். இந்த கூட்டம் எங்கிருந்து வந்தது? இறைவன் இவ்வாறு தான் பலகீனர்களிடம் அவர் பயன்பட்டு அவர்களை இந்த கூட்டத்தில் ஒருவரை அவர்கள் வழியாக கொண்டு வந்திருக்கிறார். நன்றி கூறுவோமா? இதெல்லாம் இறைவனுடைய செயல், இறைவனுடைய செயல், மனிதனுடைய செயல் அல்ல. இறைவனுக்கு நாம் நன்றி சொல்லணும். The result is big, beautiful. கிறிஸ்துவின் சமாதானம் நம்மோடு நம்மை வழி நடத்துவதாக. ஆமென்.